பாமினி பாவை. அத்தியாயம் 3. சாம்ராஜ்யம் பிறந்தது. தாங்க முடியாத துக்கத்தில் குமைந்து கொண்டிருந்தாள் துங்கபத்திரை. பாறைகளில் குதித்து கும்மாளமிட்டு சுழித்து ஓடும் பத்திரையாக இல்லை அவள். சலசலத்து ஓடும் அவள் போக்கில் இப்போது ஆனந்த சங்கீதம் ஒலிக்கவில்லை. தனிமையிலே ஹோ என்று சோக ஒளி எழுப்பி பாய்ந்தோடி கொண்டிருந்தாள் அந்த நதிக்கன்னி. அது மகனை இழந்ததொரு தாயின் ஓலமாக ஒலி மாறி கேட்டது. கலங்கிய கண்களோடு கூடிய மற்றொரு பெண் எதிர்பட்டாள். துக்கப்பட்டவர்களுக்கு பிறரை கண்டால் அது பீரிட்டு கொண்டு கிளம்புமே. எதிர்பட்டவளோ பத்திரையின் மூத்த சகோதரி கிருஷ்ணை. கேட்கவா வேண்டும்? தேம்பி தேம்பி அழும் தங்கையை தாங்கி அணைத்து கொண்டு தேற்ற வகையறியாது தவித்து போனாள் சகோதரி கிருஷ்ணை. பத்ரா, விவேகியாக நீயே இப்படி மனதை தளர விடலாமா கண்ணே என்றாலே ஒழிய அவள் குரலும் தான் கரகரத்தது. காடு மண்டி கவனிப்பாரற்று கிடந்த என் சூழலை உருமாற்றி என்னை சுற்றி ஊரும் பேரும் உண்டாக்கினார்கள். அணிமணிகளைக் கொண்டு அழகுபடுத்துவது போல என் அணைப்பிலே உலகம் போற்றும் ஒப்பற்றதொரு நகரத்தையும் உருவாக்கி வைத்தார்கள். அந்த சாம்ராஜ்ய அதிபதியின் சந்ததியிலே வந்த தலைமகன் இன்று அங்கே மகனை இழந்த வேதனையிலே மனம் நொந்து கிடக்கிறான். பெற்றவளுக்கு பெருமை தேடித் தரும் பெருமகன் அங்கே பொறுமை கொண்டிருக்க நான் இங்கே வேறு எப்படியடி இருக்க முடியும் என்று கதறினாள் விஜயநகரின் காவல் நாயகியான துங்கபத்திரை. உண்மை, நதியின் கரைகளில் நகரங்கள் தோன்றுவது இயற்கைதான். ஆனால் நகரங்கள் எல்லாம் விஜயநகரமாகிவிட முடியுமா என்ன? இந்து தர்மத்தை காப்பதற்கு என்றே என் மக்களால் உண்டாக்கப்பட்ட நகரம் அல்லவா இது? உன்னை போன்ற பாக்கியசாலி வேறு யார் இருக்க முடியும்? அப்படித்தானடி நானும் இருமாந்திருந்தேன். ஆனால் கொஞ்ச காலமாக ஏனோ என்னுள் இனம் தெரியாத பீதியொன்று வளர்ந்து குடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல சில காரியங்களும் நடைபெறுகின்றன. இது எதில் போய் முடியுமோ என்று கவலையாக இருக்கிறது என்று கண் கலங்கினாள் துங்கபத்திரை. அவளது மனக்கண்ணிலே விண்ணகத்து வேந்தரெல்லாம் வியக்கும் நிலைக்கு விஜயநகரத்தை உயர்த்திய மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் கம்பீரமான உருவம் தோன்றியது. அந்த செல்வனின் காலத்திலே சீரும் சிறப்புமாக வாழ்ந்த தன் நெஞ்சம் கர்வத்தினால் விம்மிதம் அடைந்திருந்ததை எண்ணி பார்த்தாள். பகைவர்களுக்கு காலனாகவும் கலைகளுக்கு காவலனாகவும் வாழ்ந்தவர் ராயர். ஆனால் அந்த மாவீரரின் கடைசி காலத்திலேயே கூட பத்ரையின் உடல் நடுங்கிற்று. கிருஷ்ணையும் துங்கபத்ரையும் உரையாடி கொண்டிருக்கும் போதே குதிரை வீரர்கள் பலர் கரைக்கு வந்து ஆற்றை கடக்க முற்பட்டனர். யார் அவர்கள்? விஜயநகரத்து வீரர்களா? அல்லவே அல்ல. அவர்களின் சின்னங்களிலிருந்து பிஜப்பூர் சுல்தானான அலி ஆதில் ஷாவின் அந்தரங்க படை வீரர்கள் அவர்கள் என்று ஊகிக்க முடிகிறது. கம்பீரமான தங்களின் அராபிய குதிரைகளை அழகாகவே அலங்கரித்திருந்தார்கள். மினுமினுவென்ற அவைகளின் உடலை வழவழப்பான பட்டுக்களும் பட்டு நூல்களும் குஞ்சங்களும் அழகுபடுத்தி கொண்டிருந்தன. குதிரைகளுக்கே இத்தனை அலங்காரங்கள் என்பதிலிருந்தும் அவர்களின் தோற்றத்திலிருந்தும் எல்லோரும் உயர் பதவிகளில் உள்ளவர்கள் என்று ஊகிக்க முடிந்தது. பகைவர்களான இவர்கள் இங்கு எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று வார்த்தையால் கேட்காமல் பார்வையால் வினவிய தன் சகோதரியை பார்த்து அலைகளை புரளவிட்டு சிரித்தாள் துங்கபத்ரை. அதில் வேதனைதான் கலந்திருந்தது. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னராக இருந்து ஆட்சி செலுத்தி வரும் அரவீடு ராமராயரின் அருமை மகன் இறந்த செய்தி கேட்டு துக்கம் விசாரிக்க நேரிலேயே வந்திருக்கிறான் பிஜப்பூர் சுல்தான் அலி ஆதில் ஷா. விந்தையாக இருக்கிறதல்லவா என்று கேட்டாள் துங்கபத்ரை. பகை அரசனும் நட்பை நாடி வருவது என்றால் அது உன் மகனின் திறமையைத்தான் காட்டுகிறது. பாமினி சுல்தான்கள் ஐவருமே நாளைக்கு அரவீடு ராமராயரின் தயவை தேடி ஓடி வந்தாலும் வருவார்கள். அப்படி அவர்களை ஆட்டி வைக்கும் ஆற்றல் அவரிடம் இருக்கிறது. அதை எண்ணி பெருமைப்படவல்லவா வேண்டும் என்றாள் கிருஷ்ணை நதி. தங்கையின் பாக்கியத்திலே பொறாமை கூட அவள் பேச்சில் தலை நீட்டியது. எனது மக்களால் எனக்கு பெருமைதான் சகோதரி. ஆனால் அந்த ஆற்றலின் பின்னால் அபாயமும் உள்ளதே. அதை நினைக்கும் போதுதான் பயமாக இருக்கிறது. நீண்டதொரு பெருமூச்சுக்கு பின்பு தொடர்ந்தாள் துங்கபத்ரை. எனக்கு நேரமாகிறது. ஏனோ என் மனதில் அமைதி போய்விட்டது. அளவுக்கு மீறிய செல்வாக்கும் வசதியும் வாழ்வும் வந்தாலே இந்த அவஸ்தைதான் போலிருக்கிறது. அரண்மனைக்கு போகிறேன். இன்னும் என்னென்ன அதிசயங்களை எல்லாம் காணப்போகிறேனோ என்று உடலை சிலிர்த்து கொண்டு கிளம்பினாள் துங்கபத்ரை. நீ கொடுத்து வைத்தவள். அரண்மனைக்குள்ளே அந்த புறம் உத்தியானவனம், ஏன் அரசரின் அந்தரங்க கூடங்கள் வரையும் நீ போகலாம். அங்கேயுள்ள அழகுகளை கண்டு மகிழலாம். செய் குன்றங்களிலும் நீர் ஊற்றுகளிலும் உன்னை கொண்டு போய் அப்படி நிரப்பி இருக்கிறார்கள்.
உலகிலேயே வேறு எந்த நதிக்கு இத்தனை சலுகையும் பெருமையும் கிடைத்திருக்கின்றன சொல் பார்க்கலாம் என்றாள் கிருஷ்ணை நதி. ஆனால் அவளுக்கு பதில் சொல்லிக்கொண்டு நிற்கவில்லை துங்கபத்ரை. தன் பாக்கியத்தை கண்டு சகோதரியின் உள்ளத்திலே பொறாமை பாசி படருவதை உணர்ந்து பக்குவமாக நகர்ந்து கொண்டாள். 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே பாரதத்தின் தென் பகுதியில் 4 வல்லரசுகள் சிறப்புற்றிருந்தன. தபதி, கோதாவரி நதிகளுக்கு இடையில் உள்ள நிலப்பகுதியை யாதவர்கள் ஆண்டு வந்தார்கள். இவர்களின் தலைநகர் கோதாவரி. கிழக்கே கோதாவரிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட மாநிலத்தை ஆண்டவர்கள் காகதீய வம்சத்தினர். இவர்களின் தலைநகர் வாராங்கல். துங்கபத்ரியையும் காவிரியையும் எல்லையாக கொண்ட பெரும் நிலப்பரப்பை ஹொய்சலர்கள் ஆண்டு வந்தார்கள். 3 நூற்றாண்டுகளாக வலிமை பெற்றிருந்த சோழ பேரரசை விழுங்கியவர்கள் இந்த ஹொய்சாலர்கள்தான். இவர்களின் தலைநகரம் துவார சமுத்திரம். 4வது பேரரசு தெற்கே மதுரையை தலைநகரமாக கொண்டு வாழ்ந்த பாண்டியர்களுடையது. சோழர்களின் புகழ் மங்கி இருந்த காலகட்டம் அது. இந்த 4 பேரரசுகளும் செல்வ பெருக்கிலே திளைத்தன. இந்த 4 பேரரசர்களின் நல்லாட்சியிலே நாடு நாகரிகத்திலே மேம்பட்டிருந்தது. பொன்னும் வெள்ளியும் நவரத்தினங்களும் மலிந்திருந்தன. இந்த 4 பேரரசர்களும் சைவ, வைணவ, ஜைன, பௌத்த சமயங்களை ஆதரித்து அவற்றின் கோயில்களுக்கு மானியங்களை வாரி வாரி வழங்கி மகிழ்ந்திருந்தனர். கோயில்களின் கூரைகளை தங்கத்தால் மூடினார்கள். கோயில் தூண்களை தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற உலோகங்களால் அலங்கரித்திருந்தார்கள். அரண்மனை பண்டாரங்களோ செல்வத்தால் நிரம்பி வழிந்தன. அந்நியர்களின் படையெடுப்பை பற்றிய கவலையின்றி கலைகளை வளர்த்து கொண்டிருந்த காவலர்களின் இந்த அமைதியான ஆனந்த வாழ்வுக்கு முடிவு காலம் ஏற்பட்டது. செல்வம் கொழிக்கும் தென்னகத்து கோயில்களின் சிறப்பையும் அவற்றில் பொன்னும் பொருளும் அணிமணிகளும் குவிந்து கிடப்பதையும் பற்றி கேள்விப்பட்டான் டெல்லியில் ஆட்சி செலுத்தி வந்த முஸ்லிம் பேரரசன் அலாவுதீன். பொன் வேட்டையாடி பொருள் சேர்ப்பதில் புகழ் பெற்றவனான அவன் விந்திய மலையை தாண்டி தென்னகத்தின் மீது படையெடுத்தான். தேவகிரி அரசனை அடிபணிய வைத்து அவரிடமிருந்த விலை மதிப்பற்ற நகைகளையும் பொற்குவியல்களையும் கொள்ளையிட்டு அள்ளி கொண்டு ஆரவாரத்துடன் டெல்லிக்கு திரும்பினான். இந்த வெற்றி அவன் பேராசையை வளர்த்தது. ருசி கண்ட பூனையல்லவா? மிக பெரும் படையுடன் மாலிக் கபூர் என்பவனை தென்னாட்டுக்கு சென்று கொள்ளையடித்து வருமாறும் அனுப்பினான். தென்னகத்தின் போதாத காலம் என்றுதான் கூற வேண்டும். எந்த தென்னக மன்னராலும் அந்த முஸ்லிம் கொள்ளைக்காரனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மதுரை வரை முகம்மதியர்களின் ஆட்சிக்கு உட்பட்டது. நாட்டில் அமைதி குலைந்தது. முஸ்லிம்கள் இந்துக்களை சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு உள்ளாக்கினார்கள். கணக்கற்ற கோயில்கள் கொள்ளைக்கு உட்பட்டப்பட்டு இடித்து தள்ளப்பட்டன. இந்துக்கள் என்ற ஒரே காரணத்துக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். பண்டிகைகளும் விழாக்களும் நிறுத்தப்பட்டன. மக்களை விலங்குகளைப் போல வேட்டையாடினார்கள் முகமதியர்கள். மதுரையை ஆண்ட கியாசுதீன் என்ற கிராதகன் தினந்தோறும் குற்றமற்ற இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்டு கழிப்பதையே தனது கடமையாக கொண்டிருந்தான். அனலிடைப்பட்ட புழுவென துடித்தார்கள் இந்துக்கள். தங்கள் உயிரையும் உடைமைகளையும் காக்க தக்க வலிமை மிக்கதொரு தலைவன் தோன்ற மாட்டானா என்று தவம் கிடந்தனர். அவர்களின் தவம் பழுத்து பலிக்க வேண்டிய காலமும் நெருங்கி கொண்டிருந்தது. ஹொய்சல மன்னர்களிடம் புகழ்பெற்ற படைத்தலைவனாக விளங்கினான் சங்கமன் என்பவன். இவனுக்கு பஞ்ச பாண்டவர்களைப் போல 5 புத்திரர்கள் பிறந்தார்கள். ஹரிஹரன், கம்பனன், புக்கன், மாரப்பன், முத்தப்பன் என்பது இவர்களின் பெயர். இவர்களுள் ஹரிஹரரும் புக்கரும் காகதீய அரசனான பிரதாபருத்ரரிடம் அரச பண்டார அதிகாரிகளாக இருந்தனர். காகதீய அரசு மாலிக் கபூரின் படையெடுப்பினால் வீழ்ச்சியடையவே இவ்விருவரும் துங்கபத்ரை ஆற்றங்கரையில் உள்ள காம்பிலி மன்னனிடம் சென்று மன உறவு ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து வரலானார்கள். அலாவுதீனுக்கு பிறகு கியாசுதீன் துக்ளக் டெல்லியில் அரசேறினான். தென்னகத்தில் துக்ளக்கின் பிரதிநிதியாக இருந்த இவனுடைய அத்தை மகனான பஹாவுதீன் புரட்சி கொடி தூக்கினான். பஹாவுதீனை அடக்க துக்ளக் தென்னகத்துக்கு வந்தான். பஹாவுதீன் பயந்தோடி காம்பிலி மன்னனிடம் சரணடைந்தான். ஆனால் துக்ளக்கா அவனை விடுவான்? முடிவு. பஹாவுதீனும் காம்பிலி மன்னரும் களத்தில் மாண்டனர். காம்பிலி மன்னரிடம் சேவை செய்து வந்த ஹரிஹரரும் புக்கரும் சிறைப்பட்டனர். சிறைப்பட்ட அரச குடும்பத்தினர் டெல்லிக்கு அனுப்பப்பட்ட போது அங்கு இந்து கைதிகள் முஸ்லிம் மதத்தை தழுவும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஹரிஹரரும் புக்கரும் முசல்மான்கள் ஆயினர். இவர்கள் ஒரு மாபெரும் இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்க விதி திட்டமிட்டிருந்ததால் மதம் மாற வற்புறுத்தப்பட்ட போது மனம் உடைந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை அவர்களிடம் அது உருவாக்கவில்லை. உடலால் உருமாறினாலும் உள்ளத்தால் மாறுபடாத இந்துக்களாகவே திகழ்ந்தார்கள் ஹரிஹரரும் புக்கரும்.
இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் என்று காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். அந்த காலமும் வந்தது. இஸ்லாத்தை தழுவிய இந்துக்களிடம் துக்ளக் பெரும் மதிப்பு வைக்கலானான். ஹரிஹரரும் புக்கரும் துக்ளக்கின் அன்புக்கு பாத்திரமாயினர். சக்கரவர்த்தி அசோகனுக்கு பிறகு அகண்ட இந்தியாவை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த அடுத்த மன்னன் துக்ளக் தான். ஆனால் பரந்த பாரதத்தை நிர்வகிக்க துக்ளக்கினால் முடியவில்லை. அன்பினால் ஆட்சி புரிந்த அசோகனால் அது சாத்தியமாயிற்று. அதிகாரத்தினால் அடக்கியாள முயன்ற துக்ளக்கினாலோ அது இயலாமல் போயிற்று. அவனால் ஆங்காங்கு நியமிக்கப்பட்ட மாகாண தலைவர்கள் கலகம் விளைவித்து தாங்களே தலைவர்களாக விரும்பினர். மதம் மாறிய இந்துக்களிடம் மன்னர் காட்டிய அன்பும் அவர்களுக்கு அளித்த சலுகைகளும் பரம்பரை முஸ்லிம் பிரபுக்கள் படைத்தலைவர்களுக்கு இடையே மனக்கசப்பையும் வளர்த்தன. ஹொய்சாளர்களின் வழிவந்த 3ஆம் வல்லாள மன்னன் துக்ளக்கின் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு தென்னகத்தில் இழந்த தன் ஆதிக்கத்தை நிலைநாட்ட புரட்சி கொடி தூக்கினான். அவனை அடக்கி ஒடுக்க தன் அன்புக்கு பாத்திரமான மதம் மாறிய ஹரிஹரரையும் புக்கரையும் ஒரு பெரும் படையுடன் அனுப்பி வைத்தான் துக்ளக். இந்து கைதிகளாக வடநாடு சென்ற சகோதரர் சுதந்திரம் பெற்ற முஸ்லிம் பிரபுக்களாக தென்னகம் திரும்பினர். வல்லாளன் விரட்டப்பட்டான். காம்பிலி உள்ளிட்ட கர்நாடகத்துக்கு இவர்களையே பிரதிநிதிகளாக்கினான் துக்ளக். தாங்கள் எதிர்பார்த்திருந்த தருணம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார்கள் ஹரிஹர புக்க சகோதரர்கள். அத்வைத மத ஸ்தாபகரான ஆதிசங்கரர் நிறுவிய மடங்களுள் கர்நாடகத்தில் உள்ள ஸ்ருங்கேரி மடம் பிரசித்தம். கல்வி கேள்விகளில் சிறந்த வேத விற்பன்னர்களாகவும் தவ சீலர்களாகவும் விளங்கிய துறவிகளே இம்மடத்தின் தலைவர்களாகி மக்களின் நல்வாழ்வுக்கு வழிவகுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். துங்கபத்ரை, கோதாவரி, கிருஷ்ணா ஆகிய ஆறுகளின் அருகில் வாழ்ந்த சாம்ராஜ்ய அதிபதிகள் இந்த மடத்துக்கு மரியாதை செலுத்தி வழிபட்டு வந்தார்கள். சாளுக்கியர், ஹொய்சாலர், யாதவர் ஆகியவர்களின் ஆதரவுடன் வளர்ந்து வந்த இந்த மடத்தின் 22வது குருவாக ஒரு மகான் பட்டத்துக்கு வந்தார். அவரது பெயர் வித்யாரண்யர். வேதங்களில் பெரும் புலமையும் தர்க்கவாதங்களில் வல்லமையும் பெற்றிருந்த இவர் கம்பீரமான தோற்றமுடையவர். பிற மதத்தின் ஊடுருவல் வலுத்துவிட்ட அன்றைய சூழ்நிலையில் தாம் தனிமையாக இருந்து யோகம் பயின்றால் மட்டும் போதாது, அரசியலிலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று எண்ணினார். அவர் காலத்தில் விந்திய மலைக்கு தெற்கே முகமதிய படையெடுப்பால் ஏற்பட்டிருந்த அரசியல் குழப்பங்களால் இந்து மதத்தை சூழ்ந்திருந்த பேராபத்து ஆத்ம ஞானி ஒருவர் அரசியல் ஞானியாகவும் செயலாற்றும் தேவையை ஏற்படுத்தியிருந்தது. இறைப்பற்றுடன் சமய உணர்ச்சி குன்றாத மனோதிடத்தையும் மக்களுக்கு போதிக்கும் அவசியம் ஏற்பட்டது. இவரை அரசியல் முனிவர் என்றே அக்காலத்தவர் வர்ணித்தார்கள். தேசபக்தியால் கனன்று கொண்டிருந்த நெஞ்சுடன் ஹரிஹரரும் புக்கரும் இந்த முனிவரிடம் வந்தார்கள். தோற்றத்தால் முஸ்லிமாக இருக்கும் தங்கள் கதையை அந்த பெரியவரிடம் கூறினார்கள். முகமதியர்களின் கொடுமையிலிருந்து இந்துக்களையும் இந்து தர்மத்தையும் பாதுகாக்க தவிக்கும் தங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்றும் அவரிடம் கேட்டுக்கொண்டனர். இதே எண்ணத்துடன், ஆனால் அதை செயல்படுத்த தக்க பாத்திரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த வித்யாரண்யர் மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு உதவ மனம் கொண்டார். இதிகாச புருஷனான வானர மாவீரன் வாலி வாழ்ந்த பம்பசாரஸ் என்ற இடத்துக்கு வந்தார் வித்யாரண்யர். துங்கபத்ரையின் தென்கரையில் உள்ள இந்த புண்ணிய பூமியையே புதிய பாரத சாம்ராஜ்யத்துக்கு ஏற்ற ராஜதானியாக கருதினார் முனிவர். நல்ல நாளில் தலைநகர அமைப்பு திட்டம் வகுக்கப்பட்டது. ஹரிஹரரும் புக்கரும் வித்யாரண்யரால் முறைப்படி ஹிந்துக்களாக மதம் மாற்றப்பட்டு நவபாரத பேரரசின் நிர்மாணத்தில் ஊக்கப்பட்டார்கள். இந்த நல்ல காரியத்துக்கு துங்கபத்ரையும் தனது காணிக்கையை செலுத்தினாள். தனது இதயமான மலை குகை ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரும் புதையலை அவர்களுக்கு காட்டி கொடுத்தாள். அந்த பெருஞ்செல்வத்தின் உதவி கொண்டு புதிய நகரின் அமைப்பு வேலை வேகமாக வளரலாயிற்று. வித்யாரண்யர் வழிகாட்டியவாறு அமைக்கப்பட்ட அந்த புதிய நகரத்துக்கு சங்கமன் மக்கள் வித்யா நகரம் என்றே பெயரிட்டனர். நாளடைவில் அதுவே விஜயநகரம் ஆயிற்று. வெற்றி நகரம் தோன்றிய அதே சமயத்தில் அதன் வீழ்ச்சிக்கும் விதி வேறொரு இடத்தில் அஸ்திவாரமிட்டது. இஸ்லாமிய எதிர்ப்பு பேரரசாக விளங்க போகும் விஜய நகரத்துக்கு பிறந்த தின விழா கொண்டாடிய அடுத்த ஆண்டிலேயே அதற்கு வடதிசையில் ஒரு முஸ்லிம் பேரரசும் எழுந்தது. தேவகிரி மாகாண ஆட்சியாளர் துக்ளக்கின் பிடியிலிருந்து விடுபட்டு இந்த பேரரசை நிறுவினார்கள். ஹசன் கங்கு என்ற சபர்கான் தன்னையே தென் மாகாண அரசனாக்கி கொண்டு ஆரம்பித்த அந்த ராஜ்யமே பாமினி பேரரசாக வளர்ந்தது. விஜயநகர பேரரசு ஒரு முனிவரின் பெயரில் எழுந்தது எனில், விந்தையிலும் விந்தையாக பாமினி ராஜ்யமும் ஒரு அந்தணரின் பெயராலேயே எழுந்தது. பாமன் என்று முஸ்லிம்கள் பிராமணரை குறிப்பிடுவர்.
ஆதியில் தங்களுக்கு உதவி புரிந்த ஒரு பிராமணரின் நினைவாக இந்த சாம்ராஜ்ய ஸ்தாபகர்கள் பேரரசுக்கு பாமினி என்றே பெயரிட்டனர். வடமொழியில் பாமினி என்றால் பொலிவு பெற்ற நங்கையை குறிக்கும். அதற்கு பொருத்தமாகவே பாமினி அரசு நாளுக்கு நாள் பொலிவு பெற்று சீரும் சிறப்புமாக திகழ்ந்தது. பாமினி அரசின் பயங்கரமான தாக்குதல்களையும் படுகொலைகளையும் சமாளித்தபடியே தன்னையும் வளர்த்து கொண்டது விஜயநகரம். தன் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பல்லாயிரக்கணக்கான இந்துக்களின் இரத்தத்தை சிந்த வேண்டியிருந்தது. எத்துணை போர்கள், எத்துணை பூசல்கள், எத்துணை படையெடுப்புகள், வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி விளையாடின. பாமினி ராஜ்யத்தின் படையெடுப்புக்கு ஈடு கொடுத்தபடியே விஜயநகரம் தன்னை பெருக்கிக் கொண்டது. விஜயநகரின் முதல் பரம்பரையான சங்கமன் மரபு முடிவடைந்து இரண்டாம் பரம்பரையினரான சாளுவ மரபின் ஆட்சி ஆரம்பமான போது பாமினி ராஜ்யத்தில் பிளவு உண்டாகி அது 5 தனி அரசுகளாக சிதறிற்று. ஆனாலும் இந்த 5இல் பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா ஆகிய 3ம் வல்லரசுகளாகவே விளங்கி வம்புகள் செய்து வந்தன. கிருஷ்ணதேவராயரின் ஆட்சியிலேதான் பாமினி சுல்தான்களின் நச்சு பல் பிடுங்கப்பட்டு பெட்டி பாம்பாக அடங்கி கிடந்தனர். இதை விஜயநகர பேரரசின் பொற்காலம் என்றே கூற வேண்டும். சகோதரி கிருஷ்ணையின் வார்த்தைகளை அசை போட்டபடியே அரண்மனைக்குள்ளே செல்லும் நீரூற்றினுள் புகுந்தாள் துங்கபத்ரை. இன்றைக்கு இத்தனை சலுகையும் பெருமையும் செல்வாக்கும் எனக்கு இருக்கிறது என்று பொறாமைப்படுகிறாயே, அதற்கு நான் எத்துணை தியாகங்களை புரிய வேண்டியிருந்தது. என் குழந்தைகளில் எத்தனை பேரை பலியிட்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் இவள் எண்ணி பார்க்கவில்லையே என்று நினைத்தபோது பட்டு போன துன்பங்கள் அவள் மனத்திரையில் பசுமையாக காட்சியளிக்கலாயின. அந்த நினைவுகளில் லயித்தபடியே தன்னை சுற்றி எழுந்து நிற்கும் தன் பாக்கியங்களான மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கல்லிலே வடித்து எடுத்து கலை கோயில்களாக திகழும் ஆண்டவனின் உறைவிடங்களான ஆலயங்களையும் வெற்றி நகரத்தின் விசாலமான வீதிகளிலே குவிந்து கிடக்கும் தன் நிகரற்ற இந்திய பொருட்களை வாரிக்கொண்டு போவதற்காக காத்திருக்கும் அயல் நாட்டு வணிக பெருமக்களையும் கண்டபோது அவள் உள்ளம் பூரித்தது. உடலில் புல்லரிப்பு உண்டாயிற்று. கண்களில் நீர் திரையிட்டது. அதை அடுத்து நீண்டதொரு பெருமூச்சும் தொடர்ந்தது. அருமையும் பெருமையுமாக வளர்ந்த மகன் ஆனந்த வாழ்க்கை நடத்துவதை கண்ட தாய் எப்படி தன் கண்மணி போல இதே 1000 காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கலங்குவாளோ அதே நிலையில்தான் இருந்தாள் துங்கபத்ரை நதி. அதே சமயம் வேங்கட விலாச மண்டபத்திலே ராமராயரின் தம்பி திருமலையின் குரல் வெடித்தது. எட்டி பார்த்த துங்கபத்ரை பதறிப்போனாள். அங்கே அவள் கண்ட காட்சி, ராமராயரின் தம்பிகளான திருமலையும் வேங்கடாத்ரியும் மட்டுமே அந்த ஆலோசனை மண்டபத்தில் இருந்தனர். திருமலை ஏரிமலையாக காணப்பட்டான். வேங்கடாத்ரியோ வழக்கமான ஆழத்துடன் அமைதியாக இருந்தான். அவ்விருவரையும் சேர்த்து பார்த்த துங்கபத்ரை எதையோ நினைத்து கொண்டு துணுக்குற்றாள். நான் கேள்விப்படுவது உண்மைதானா வேங்கடாத்ரி? நம் அண்ணா பிஜப்பூர் சுல்தான் அலி ஆதில்ஷாவை தன் மகனாகவே வரித்து கொண்டாராமே. அவன் உள்ளத்தில் கொப்பளித்து கொண்டிருக்கும் கோபம் அந்த வார்த்தைகளின் அழுத்தத்தில் வெளிப்பட்டது. ஆமாம், உன் மைத்துனியும் கூடத்தான் அலி ஆதில்ஷாவை அப்பா மகனே என்று அன்பொழுக கூப்பிட்டு ஆலிங்கனம் செய்து கொள்ளாத குறைதான் போயேன் என்றான் வேங்கடாத்ரி எங்கோ பார்த்து கொண்டு. அண்ணாவின் அனல் தெரிக்கும் விழிகளை பார்க்க மனமில்லையோ அல்லது பயமோ தெரியவில்லை. பரம வைரியான ஒருவனை, அதுவும் ஒரு முகமதியனை தன் மகனாக்கி கொள்ளுவதற்கு இந்த விஜயநகரத்து சொத்து என்ன அப்படி வாரிசில்லாமலா போய்விட்டது? அண்ணாவின் துணிச்சல் வர வர அளவுக்கு மீறி போய்கொண்டிருக்கிறது. அண்ணாவை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அத்தனையும் அரசியல் சூழ்ச்சிகள் என்பார் என்று வேங்கடாத்ரி எழுந்து உலாவியபடியே, ஒருவேளை அது உண்மையாகவும் இருக்கலாம் என்றான். சூழ்ச்சி சூழ்ச்சி, இவையெல்லாம் சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சியின் வாசலிலே கொண்டு போய் தள்ளத்தான் போகின்றன என்று பற்களை கடித்து வலது கையை முஷ்டியாக்கி இடது கரத்திலே குத்தியபடி கூண்டு புலியென உலாவினான் திருமலை. அவனது உள்ளங்கையை போலவே உள்ளத்திலும் இரத்தம் குபு குபு என்று பாயலாயிற்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.